வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இன்றைக்கி ஜவ்வரிசியில் தேங்காய் பால் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கன்னு, ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை செய்கிறதுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது மாவு ஜவ்வரிசிங்கண்ணு. நைலான் ஜவ்வரிசி இருக்குது, அது வேண்டாம். இது இப்போ மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதில் இப்போ 2 கப் எடுத்துக்கலாம். இது ஒரு பவுல் பாருங்கண்ணே, 2 கப் எடுத்துட்டேன். அதில் தண்ணி ஊற்றிருக்கேங்கண்ணு. வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அப்படி பார்க்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கண்ணே, ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டைக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பல்லுப்பெல்லாம் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கன்னா, அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். இதில் வடிகட்டிக்கலாம். பாருங்கன்னா, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கன்னா, உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கேன். அது கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இந்த கையில் தொலைச்சிட்டு பாருங்கன்னா, பூரணும் சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சுட்டு வந்துடலாம். பாருங்கண்ணே, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது இட்லி பாத்திரம் வச்சுட்டுங்கண்ணே, தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இது ஒவ்வொன்றா உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கண்ணே, ஒரு இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆகுங்க. வாங்கன்னு திறந்து பார்க்கலாம். பார்த்துங்களா, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கத்தி வச்சு பாருங்கள். பார்த்திங்களா, ஒட்டாமல் வருது. நல்லா வெந்துருச்சு. அப்படி எடுத்துடலாம். பாருங்கன்னு, ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்கன்னு, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. தேங்காய் பாலோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.